பகுதியில் மீன் பிடிக்க தடை விதித்து மீன்வளத்துறை உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்க்கிறோம். கொச்சியில் மூழ்கிய கப்பலிலிருந்து ரசாயன பொருட்கள் ராமநாதபுரம் கடலோர பகுதிகளில் ஒதுங்கிய நிலையில் பிளாஸ்டிக் தயாரிப்பு மூலப்பொருளான தெர்மோபிளாஸ்டிக் பாலிமர் கரை ஒதுங்கி வருவதால் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மீன்களுக்கோ மீனவர்களுக்கோ ஏதேனும் பாதிப்பு ஏற்படக்கூடும் என்பதால் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனுஷ்கோடி பகுதியில் மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பூபேஷ் இணைப்பில் இருக்கிறார். பூபேஷ், வணக்கம். தனுஷ்கோடி பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு எந்த கால அளவு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு, தடை விதிச்சிருக்கிறாங்க, எது வரைக்கும் தடை விதிச்சிருக்கு? நிச்சயமா வணக்கம். கேரளாவுடைய விழுங்கிச்சம் துறைமுகத்திலிருந்து கடந்த 24ஆம் தேதி கடல் நோக்கி சென்ற கப்பல் நடுக்கடலில் அந்த விபத்து ஏற்பட்டதன் காரணமாக அதில் இருந்த பொருட்கள் அனைத்தும் கடலில் சிதறி இருப்பதாகவும் இதனால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுத்தக்கூடும் என கூறி அந்த ஆய்வானது தொடர்ச்சியாக நடைபெற்று வருது. அந்த அடிப்படையில் அதிலிருந்து சிதறிய பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் ராமநாதபுரம் மாவட்டம் தனுஷ்கோடி பகுதியில் மூட்டை மூட்டையாக கரை ஒதுங்கியது. அந்த மீனவர்கள் மத்தியில் கடும் அச்சத்தை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சூழலில் மீனவர்களுடைய அச்சத்தை போர்க்கும் விதமாக தற்போது அந்த பகுதி முழுவதும் ஆய்வானது மீன்வளத்துறை சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழலில் தனுஷ்கோடியில் இருந்து கலங்கரை விளக்கம் வரையிலான அந்த மூலப்பொருட்கள் கரை ஒதுங்கி பரவி இருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டுள்ளது. இந்த எச்சரிக்கையானது ஆய்வு முடிந்து அவற்றை சரி செய்யும் வரை, மறு அறிவிப்பு வரும் வரை மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கேரளாவின் அருகே ஏற்பட்ட அந்த விபத்தின் காரணமாக தற்போது மூட்டை மூட்டையாக பிளாஸ்டிக் மூலப்பொருட்கள் இந்த பகுதியில் ஒதுங்கி வருவதால் மீனவர்கள் அச்சம் அடைந்திருக்கக்கூடிய சூழலில் மீனவர்கள் யாரும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பூபேஷ்.